பிரியமானவர்களே, ஆண்டவரின் வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிவதுதான் கீழ்ப்படிதலாகும். காலம் தாழ்த்தி கீழ்ப்படிதல் ஆகாது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உடனடியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதையும் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாமே நம் பிள்ளைகளிடத்திலே நாம் அப்படிதான் எதிர்பார்க்கின்றோம். உடனடியாக நம் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று. அதைவிட மேலான தகப்பனாகிய ஆண்டவர் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தெய்வ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் என்று நாம் வாசிக்கிறோம். கொர்நேலியுவின் கீழ்ப்படிதல் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ரோமர் ஆட்சியில் நான் ஒரு பெரிய முக்கியமான பதவி வகிக்கிறேனே. இந்த பேதுருவை பார்க்கும் பொழுது இவர் ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலன் என்று சொல்லி இவரை அழைப்பிப்பதால் தனது பதவிக்கு பாதகமாகி விடுமோ என்றெல்லாம் அந்த கொர்நேலியு நினைக்கவில்லை. நாம இருந்தால் இந்த காரியங்களை எல்லாம் நாம் நினைப்போம், இவரை போய் அழைப்பதா என்று சொல்லி. ஆனால் அவர் அதையெல்லாம் நினைக்காமல் ஆண்டவரை முழுவதுமாக அவர் நேசித்ததால், அவர் ஜீவனுள்ள தேவனை கண்டடைய வேண்டும் என்று அவர் விரும்பினதால் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். பேதுருவை அழைப்பிக்க ஆட்களை அனுப்புகின்றார். கொர்நேலியுவுக்குள் இருந்த அந்த தாகம், ஆண்டவரை தேடுதல் என்ற தாகம் அவனை பின்வாங்க செய்யாமல் முன்னேறி செல்ல வைத்தது என்று நாம் காண்கின்றோம். அதை போன்று உண்மையாகவே நாமும் கர்த்தரை காண வேண்டும் என்று தேடினால் நாம் நிச்சயமாக ஆண்டவரை கண்டடைய முடியும். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேட வேண்டும். நாம் நல்ல ஒரு வாழ்வு வாழும் பொழுது, நம்முடைய சரீரத்திலே நல்ல பலன் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். எல்லாம் முடிந்து கடைசி நேரத்திலே நாம் ஆண்டவரை தேடுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் அளிக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடும் வாஞ்சை இருந்ததினால் அந்த கொர்நேலியு ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை காண வேண்டும் என்ற தாகம் அனைவருக்குள்ளும் உள்ளது. ஆனால் நாம் சரியான வழியில் தேடாமல் திருப்திப்படுத்தாதவைகளுக்காக பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழிக்கின்றவர்களாக இருக்கிறோம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று ஆண்டவர் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகின்றார். ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே சென்று அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது நாமும் அவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் எல்லாவிதமான ஆசீர்வாதமும் நமக்கு அருளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, கீழ்ப்படிதலினால் வரும் நன்மைகளை பெற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமேன்.